நடமாட முடியாது. தமிழக பிராந்தியங்களில் சிங்கள மக்கள் குடியேற முடியாது. ஆனால் இன்று சிங்கள குடியேற்றங்கள் ஆயிரக்கணக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் எழுச்சி அடைந்த இந்த நாகவிகாரியை தகர்த்தார்கள். இந்த சிங்கள மகா வித்தியாலயத்தை உடைத்தார்கள். யாழ் குடாநாட்டில் ஒரு சிங்கள மகன் கூட இருக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்று இந்த ஒப்பந்தத்தால் இன்று கூட நாளை இந்த இடத்தில் கூட இந்த முத்தவழியில் கூட ஒரு குடியேற்றம் சிங்கள குடியேற்றம் உடம்படுவதற்கான சாத்தியம் கூறுவது சென்றடைகிறது. மீண்டும் நாகவிகாரை புறவைப்பது பற்றி யோசிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலைமைதான் இந்த ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை தவிர எமக்கு சாதகமான எந்த நிலைமையும் ஏற்படுத்தப்படவில்லை. நாம் ஆயுதத்தை கொடுத்ததை, நாம் ஆயுதத்தை கையெழுத்ததை ஓர் எமது தலைவீனமாக பயன்படுத்தி நம்மை முற்றாகவே அடக்கி ஒடுக்க நம்மை நசுக்கத்தான் இந்த முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இதை நாம் விழிப்போடு இருந்து அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். தமிழ் மக்கள் இதை விழிப்போடு அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். தமிழ் மக்கள் அவ்வாறு விழிப்போடு அவதானிக்க தவறினால் அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். அவர்களுக்கு எதிர்காலமே இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாம் இன்று இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். இது ஒரு அகிம்சை தழுவிய போராட்டம். இந்த போராட்டம் நாம் ஒரு அடிப்படை நிலைமைகளை புரிய வைப்பதற்காக நடத்துகின்றோம். இந்த போராட்டத்தின் உண்மை வடிவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இது அகிம்சை தழுவியதாக அமைந்திருக்கின்றது. ஆனால் நாளை எமது மக்கள் அழிக்கப்படும் நிலை தழுவினால், நாளை எமது மக்கள் அழிக்கப்படும் நிலை துவங்கினால் இது ஆயுத போராட்டமாக கூட பரிணமிக்கும். தலைவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், எமது இறுதியத்தியம் தமிழிடம் போராட்ட வடிவங்கள் மாறலாமே தவிர எமது இறுதி லட்சியம் போராட்ட லட்சியம் மாற முடியாது. அதுக்காகத்தான் நாம் ஆயுதங்களை கையெழுத்தோம். அந்த ஆயுதத்தை கையெழுத்ததை பாட்டாக வைத்துக் கொண்டு இன்று பல தமிழக விரோத கும்பல்கள் இந்த மண்ணில் ஆகின்றன. புலிகளின் நிர்வாகம் இருந்த காலகட்டத்தில் ஓர் சமூக விரோத கும்பலாக இந்த மண்ணில் இல்லை, ஓர் கொள்ளை இடம்பெறவில்லை. ஆனால் இன்று தினசரியாக கொள்ளை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதியாக நேற்றையும் கூட உங்களுக்கு தெரியும், இந்த சாந்தி தியேட்டர் அந்த மினி சினிமா, அது கையில் உள்ள மினி சினிமாவில் கூட இன்றுதான் இப்போதுதான் கேள்விப்பட்டோம், மினி சினிமாவில் இருந்தவர் கூட கொல்லப்பட்டுள்ளார். கொள்ளை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு இன்று தினசரி கொள்ளை. அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த சமூக கும்பல் முன்பும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். அதுக்காகத்தான் நாம் அவர்களை தடை செய்தோம். இவர்கள் நமக்கு எதிராகவே போராடி கொண்டிருந்தார்கள். நாம் நமக்கு முன்போடு பேசிய தோழர்கள் எல்லாம் மிக தெளிவாக கூறியிருந்தார்கள். நாம் ரோ அமைப்பை, இந்தியாவில் உள்ள ரோ அமைப்பை நாம் பகிரங்கமாக சந்தேகிக்கின்றோம், பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். இந்த ரோ அமைப்பு எங்களுக்கு எதிராகவே செயல்படுகின்றது. எங்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வேறு இயக்கங்களுக்கு ஆயுதம் அளிக்கின்றது. நம்மை கொள்வதற்கான திட்டங்களை தயாரித்து வருகின்றது. குறிப்பாக தலைவர் வேணா பிரபாகரனை அழிப்பதற்கான திட்டம் இந்த ரோ அமைப்பிடம் உள்ளது. எனவேதான் நாம் இந்த ரோ அமைப்பை பகிரங்கமாக சந்தேகிக்கின்றோம், பகிரங்கமாக குற்றம் கூறுகின்றோம். இது இன்னும் கூட இந்த ரோ அமைப்பு தான் இன்று இந்த இயக்கங்களை மீண்டும் ஆயுதங்களோடு இந்த மண்ணில் இறக்கி விட்டிருக்கின்றது. எமது ஆயுதங்களை பறித்தபின் இந்த ரோ அமைப்பு இதனுடன் ஆயுதங்களை கொடுத்து இந்த மண்ணின் சமூக செயல்களை செய்வதற்கு தூண்டி இருக்கின்றது. நாம் மக்களை பாதுகாப்பதற்காக மக்களை பாதுகாப்பதற்காக மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் ஏற்படுத்தி அந்த பாதுகாப்பு குழுக்கள் கூட அந்த தொழிலை தடுப்பதற்காக நிறுவப்பட்ட பாதுகாப்பு குழுக்கள் கூட இந்த சமூக தாக்கப்படுகின்றன. உயிரை கண்டீரை ஏற்றுவோம்.